நம்ம மொபைல்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துடுச்சு அப்படின்னா, ஏதாவது சர்வீஸ் ரிலேட்டடா ஒரு இஷ்யூ வந்துடுச்சு அப்படின்னா, நம்ம ஒரு அன்ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டர், அதாவது லோக்கல்ல இருக்க ஏதாவது ஒரு சர்வீஸ் சென்டர்ல வந்து அந்த ஸ்பேர் பார்ட்ஸோட ரேட் கேட்கும்போது அவங்க ஒரு ரேட் சொல்லுவாங்க. பட் ஒரிஜினல் போடுறதாகவும் சொல்லுவாங்க. ஒரிஜினல்ங்கிறது எப்பவுமே வந்து ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டரை தவிர வேற எங்கேயுமே கிடைக்காது. அவங்க ப்ராடக்ட்டை வந்து வெளியே சேல் பண்ண மாட்டாங்க. நம்ம லோக்கல்ல பண்றது எல்லாமே வந்து மேட் இன் சைனா தான். லோக்கல் ஸ்பேர் பார்ட்ஸ் தான் வந்து அவங்க பண்ணி கொடுப்பாங்க. பட் ஒரிஜினல்னு சொன்னாலும் அதை நம்ம நம்பவே கூடாது. ஒரிஜினல் எப்பவுமே லோக்கல் மார்க்கெட்ல கிடைக்காது. அதுவும் அவங்க சொல்ற பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஜாஸ்தியா சொல்லுவாங்க. நீங்க ஷோரூம் போனீங்க அப்படின்னா 1000 கேட்பாங்க, 1500 கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிரைஸ் சொல்லுவாங்க. இந்த பிரைஸ்க்கு நாங்களே ஒரிஜினல் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்ம ஒரிஜினல் ஸ்பேர் பார்ட்ஸ் பிரைஸை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க பார்க்க போறோம். தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் விக்கி. நீங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரிஜினல் ஸ்பேர் பார்ட்ஸோட ப்ரைஸை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆப்பிள் ஸ்பேர் பார்ட்ஸ் எப்படி அதோட ப்ரைஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு நம்ம உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஆப்பிள் ஸ்பேர் பார்ட் ப்ரைஸ் அப்படின்னு டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுங்க. இதில் ஃபர்ஸ்ட் லிங்க் வரும். இதில் ஃபர்ஸ்ட் லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா ஐஃபோன் ரிப்பேர் அண்ட் சர்வீஸ் ஆப்பிள் சப்போர்ட் என்னன்னு இருக்கலாம். இதை கிளிக் பண்ணிக்கலாம். நம்ம கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நமக்கு ஸ்பேர் பார்ட்ஸோட ப்ரைஸ் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஓகே, கெட் அன் எஸ்டிமேட்னு இருக்கலாம். சர்வீஸ் டைப், இதில் வந்து உங்களுக்கு எது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க ஸ்க்ரீன் உடஞ்சிருக்குதா, இல்லை பேக் டோர் வந்து டேமேஜ் ஆகிருக்குதா, ஃப்ரண்ட் அண்ட் பேக், பேட்ரி. நான் இப்போ சும்மா பேட்ரி சேஞ்ச் அப்படின்னு கொடுக்குறேன். ப்ராடக்ட் அண்ட் அக்சசரிஸ் ஐஃபோன் 15 கொடுத்துக்கலாம். மாடல் ஐஃபோன் 15. இதோட பேட்டரி ப்ரைஸ் என்ன வருதுன்னு எஸ்டிமேட் பார்க்கலாம். ஓகே, எஸ்டிமேட் காஸ்ட் வந்து நமக்கு வந்து 9800 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம லோக்கல் சர்வீஸ் சென்டர்ல எல்லாம் போய் கேட்டோம்னா நிறைய பேர் நம்மளை வந்து சீட் பண்ணுறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. அதனால வந்து நீங்கள் எப்போவுமே வந்து லோக்கலில் கேட்குற ப்ரைஸை வந்து ஒரிஜினல் ஸ்பேர் பார்ட்டோட ப்ரைஸோட கம்பேர் பண்ணிக்கோங்க. பட் என்னதான் இருந்தாலும் ஆத்தோரைஸ்டு சர்வீஸ் சென்டர் தவிர வெளியே நீங்கள் எங்கே சேஞ்ச் பண்ணாலுமே வந்து உங்களுக்கு லோக்கல் தான் கிடைக்கும், ஒரிஜினல் கிடைக்காது. ஓகே, இதில் வந்து நமக்கு வந்து 9,800 போட்டிருக்காங்க. இதோட நமக்கு வந்து சர்வீஸ் சார்ஜ் ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து கண்டிப்பாக ஆட் ஆகும். நீங்கள் வந்து இதை வந்து அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டுட்டுமே வந்து போய்க்கலாம். பட் வந்து ப்ரைஸை செக் பண்ணணும் அப்படிங்கும்போது நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம வந்து ஒரு சாம்சங் ஃபோன் வச்சுருக்கோம் அப்படின்னா அதோட ப்ரைஸ், ஸ்பேர் பார்ட் ப்ரைஸ் எப்படி செக் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இதில் வந்து சாம்சங் ஸ்பேர் பார்ட்ஸ் ப்ரைஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி லிங்க் வரும். இதில் வந்து ப்ரைஸ் ஆஃப் ரிப்பேர் பார்ட்ஸ் ஃபார் சாம்சங் ஃபோன்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் லிங்க்லேயே வந்துடும். இதுலேயும் வந்து நம்மளோட மாடல் செலக்ட் பண்ண சொல்லுவோம். கேலக்ஸி சீரீஸில் வந்து என்ன மாடல் அப்படிங்கிறத நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் கேலக்ஸி சீரீஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன். S24 அல்ட்ரா அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உள்ள ப்ரைஸ் எல்லாமே வந்துடும். உங்களுக்கு மெயின் கேமரானா என்ன ரேட்டு, ஃப்ரேம்னா என்ன ரேட்டு, பேக் கிளாஸ் ஆர் கவருக்கு என்ன ப்ரைஸ் வருது, மதர் போர்டு என்ன ப்ரைஸ் வருது, பேட்ரி என்ன ப்ரைஸ் வருது அப்படிங்கிறது எல்லாமே இங்கே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. கூடவே வந்து உங்களுக்கு சர்வீஸ் சார்ஜ் ப்ளஸ் ஜிஎஸ்டி கண்டிப்பாக எல்லா இடத்துலையுமே ஆட் ஆகும். அதேமாரி நீங்கள் நியர்பை உங்களுக்கு இருக்க சர்வீஸ் சென்டரை வந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அவங்க போயிட்டு உங்களை சர்வீஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பிக்கப் அண்ட் ட்ராப் சர்வீஸுமே வந்து அவைலபிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து சம் அமௌண்ட் வந்து அவங்க சார்ஜஸ் பண்ணிக்கிறாங்க. கூடவே வந்து காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அவங்கள நீங்கள் வந்து வாட்ஸ்அப் மூலமாகவும் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நியர்பையில் இருக்க சர்வீஸ் சென்டர் என்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே வந்து நீங்கள் இங்கேயே பார்த்துக்கலாம். இதே நீங்கள் ஒரு எம்ஐ ஃபோன் வச்சுருக்கீங்க அப்படின்னா இங்கே வந்து ஜியோமி ஸ்பேர் பார்ட் ப்ரைஸ் அப்படின்ட்டு கிளிக் பண்ணி என்டர் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட்லேயே வந்துடுது ப்ரைஸ் லிஸ்ட் ஸ்பேர் பார்ட்ஸ் அப்படின்ட்டு வந்துடுது. இதை நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே வந்து மாடல் செலக்ட் பண்ண சொல்லுது. இதில் வந்து நிறைய மாடல் இருக்குது. நம்ம வந்து போக்கோ, ரெட்மி, எம்ஐ எல்லாமே வந்து ஒரே பிராண்டு தான். எல்லாத்துக்குமே வந்து ஒரே சர்வீஸ் ப்ரொவைடர் தான். அவங்க வந்து கம்பெனி தான் ஒன்று, நேம் தான் வந்து வேறு வேறையாக இருக்கும். எம்ஐ வந்து நமக்கு இந்தியாவில் சேல் பண்ணுறது, ஜியோமி பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் வேர்ல்டில் அவங்க சேல் பண்ணுறது, போக்கோங்கிறது தனியாக ஒரு பிராண்ட் மாதிரி அவங்க மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. பட் எல்லாமே வந்து ஒன்று தான். இதில் வந்து நம்ம வந்து ஜியோமி 13 ப்ரோ கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டோம் அப்படின்னா இதோட ஃபுல் டீட்டெயில் நமக்கு இங்கே வந்துடும். இதோட கேமரா,
வால்யூம் கீ, ஸ்பீக்கர், மதர் போர்டு, எல்சிடி, பேட்டரி எல்லாத்தோட ப்ரைஸுமே வந்து இங்கே கொடுத்துருவாங்க. கீழே வந்து கொடுத்துருக்காங்க சர்வீஸ் சார்ஜ் அண்டு ரிவலண்ட் ஜிஎஸ்டி வந்து ஆட் பண்ணிப்பாங்க அப்படிங்கிறது வந்து இது வந்து வெறும் ஸ்பேர் பார்ட்டுக்கான ப்ரைஸ் தான் தவிர மற்றபடி சர்வீஸ் காஸ்ட் அண்ட் ஜிஎஸ்டி வந்து உங்களுக்கு பில்லில் ஆட் ஆகும். இதுவுமே வந்து நீங்கள் நியர்பை சர்வீஸ் சென்டர் எங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கலாம். இவங்க வந்து எம்ஐ ஆப்லேயுமே வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் எம்ஐ ஆப் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் அதில் கூட இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கலாம். தென் இந்த மாதிரி நீங்கள் வந்து ரியல்மி, ஓப்போ, விவோ எல்லாத்துக்குமே செக் பண்ணிக்கலாம். ரியல்மிலையுமே வந்து ஸ்பேர் பார்ட் ப்ரைஸ் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா டீட்டெயில்டாக வந்துடும். இதுலேயுமே நீங்கள் இவங்களோட ஆப் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து அதிலே வந்துடும். இதேமாரி ஓப்போ ஸ்பேர் பார்ட் ப்ரைஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஓப்போவோட ஃபுல் டீட்டெயில்ஸ் இங்கே வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் என்ன ப்ராடக்ட்டுங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபோன் அடுத்ததில் வந்து என்ன சீரீஸ் அப்படிங்கிறத போட்டுக்கலாம். சும்மா நான் ரெனோவோ சீரீஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இங்கேயுமே வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ், மெயின் போர்ட் டீட்டெயில்ஸ், பேட்டரி டீட்டெயில்ஸ், கேமரா, ரியர் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இங்கேயே கொடுத்துட்டாங்க. பெட்டர். நெக்ஸ்ட்டு விவோ ஸ்பேர் பார்ட் ப்ரைஸ் அப்படின்னு நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே வந்துடுச்சு. விவோ குளோபல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து விவோ இந்தியா, இதில் நம்ம வந்து இந்தியாவில் ஸ்பேர் பார்ட்ஸ் என்ன எல்லாமே பார்த்துக்கலாம். இதில் என்ன சீரிஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு என்ன சீரிஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதோட மெயின் மதர் போர்டு என்ன ப்ரைஸ் வருது, ஸ்க்ரீன் அசம்பிளி எவ்வளோ வருது, பேட்ரி, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே A to Z இவங்க கொடுத்துட்றாங்க. அவங்களோட கஸ்டமர் கேர் நம்பர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அங்கேயே இருக்கும். நீங்கள் கால் பண்ணி கேட்டுட்டு டீட்டெயிலெலாம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எங்கே சர்வீஸ் கொடுத்தா பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே வந்து டிசைட் பண்ணி சர்வீஸ் பண்ணிக்கலாம். லோக்கலில் டீலர் சொல்கிற ப்ரைஸை செக் பண்ணிக்கோங்க. ஒரிஜினல் ஸ்பேர் பார்ட் ப்ரைஸ் என்ன வருதுங்கிறது நீங்கள் ஆன்லைனில் வந்து இந்த மூலமாக டேரெக்டாகவே செக் பண்ணிக்கலாம். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு கூடவே நீங்கள் வந்து இந்த மாதிரி சர்வீஸ் சென்டர் போய் உங்களுக்கு அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா அந்த அனுபவம் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இன்னும் சிறந்த தகவல்களுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் விக்கி.